இந்த மானுவாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. நம்ம சேனலில் கொஞ்ச நாளாகவே சில ப்ராப்ளம்னால இந்த கொஸ்டிசம் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரியான சுச்சுவேஷன். இந்த வீடியோவில் கொலாபில் இருக்க இன்னொரு சேனல் தான் நம்மளோட செகண்ட் சேனல். இந்த சேனலில் இருக்க ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அந்த சேனலில் போட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இந்த சேனலில் இருக்க நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் போகாதுங்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோவே நான் விட்டுருக்கேன் நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம பழைய ஃபார்மில் கம்பேக் கொடுக்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப பலசாலியான ஆர்க்ஸ் வாழ்கிற ஒரு அழகான கிராமத்தை தான் காட்டுறாங்க. நல்லா கடுமையாக உழைக்கிற மக்கள், நேர்மையானவங்களும் கூட. அழகான கிராமம், இது இப்படியே விட்டானா அவங்கிற மாதிரி. அந்த ஊருக்குள்ளே ஒரு பொடிப்பையன் என்டர் ஆகுறான். அந்த வில்லேஜில் இருக்க ஒரு சின்ன ஹோட்டலில் அந்த ஹோட்டலோட ஓனர் சமைக்கிறதுக்காக ஒரு பெரிய கறி துண்டை தூக்கி போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் அதில் ஒன்று வாயில கவிட்டு அங்கேருந்து அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த ஓனர் இதை நோட்டீஸ் பண்ணிட்டு மரியாதையாக திருப்பி வரலாட்டி உன்னை கொன்னுருவேண்டான்னு அவங்க கையில் வச்சிருக்க கத்தியை தூக்கி போடுறப்ப இவன் உயிர் மயிரிலையில் தப்பிக்குது. ஆர்க்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க. அதனால அவங்க வெயிட்டான லாக் எல்லாத்தையும் அவங்க தோள்பட்டையில் தனியாக தூக்கி கடுமையாக உழைக்கிறப்ப அது எதையுமே இவன் நேரில் பார்க்காம பின்னாடி இருக்க அந்த ஆன்ட்டியை திரும்பி பார்த்துட்டே முன்னாடி இருக்க ஒரு கட்டையில் மோதி விழுறான். இருந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு ஆள் கையில் ஒரு பெரிய சிக்கலை வச்சு கதிரெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அதுலேயும் வாண்டடாக உள்ள நுழைஞ்சு மறுபடியும் மயிரிலையில் உயிர் தப்பிக்கிறான். அப்படி இந்த பையன் அவசரமா எங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஆள் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கேட்டதுக்கு, யாருக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் அந்த பொடியன் இப்படி கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால இந்த காக்காவையாவது விரட்டுறான். ஒரு விதத்தில் இதுவும் நமக்கு உதவியாக தான் இருக்குன்னு அந்த ஆள் பேசுகிறாரு. அதே நேரத்தில் இந்த ஊரோட ஒதுக்குப்புறத்தில் இருக்க ஒரு காட்டில் இருக்க பன்னிக்குட்டியை காட்டுறாங்க. அங்கே பேசுகிற சத்தமும் கேட்குது. ஏய், அமைதியாக இருங்கடா, பொறுமையாக இருங்க. வேட்டைக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியமானதுன்னு ஊர் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பன்னியை எப்படி வேட்டையாடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்டான்னு ரொம்ப மெச்சூரான பையன் மாதிரி அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். பட் அடுத்த 2வது செகண்ட்லேயே பொறுமையாது மயிராது வாங்கினா அந்த பன்னியை கொல்லுவோன்னு அவனுக்கு எல்லாரும் கும்பலாக பாயிற நேரத்தில் ஊரில் கலவரம் பண்ண அந்த பொடி பையன் பன்னி இருக்கிற பாதையை கிராஸ் பண்ணியே சத்தம் போட்டு கத்திக்கிட்டே ஓடுறான். அந்த பன்னி இவனை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அந்த பசங்களாம் செம்ம கடுப்பை, என் கையில் மட்டும் அந்த பன்னி மாட்டலை, அந்த பொடி என்ன இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுருன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பன்னி சடனாக நின்றுது. இந்த முட்டாள் பன்னிக்கு அறிவே இல்லை, நமக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம கையில் சாக போகுதுன்னு இந்த பசங்க நினைக்கிற நேரத்தில் இவங்கள பார்த்து பாம்பு போட்டு இந்த பன்னி ஓடிடுச்சு. அந்த பசங்க கடுப்பை இந்த பன்னியை துரத்திட்டு போக மறுபடியும் ஆரம்பிக்கிறானுங்க. இங்கே அந்த பொடியன் அவ்வளோ வேகமாக ஓடி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டான். இந்த பொடியன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த காட்டில் இருக்கிறதுலே ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்த்ததும் வெறி பிடிச்ச ஒருத்த மாதிரி ஓடுறான். இந்த மலையில் ஏறுறது இவனுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா அது ஒரு வெறி மாதிரி. எந்த மாதிரின்னு ஒரு பேனல்லையே காட்டுறானுங்க. இதெல்லாம் சென்சர் பண்ணணுமான்னு கூட தெரியலையே. பாகுபலி பிரபாஸ் தமனாவை மோட்டிவேஷனாக வச்சு மலையில் ஏற மாதிரி இவன் எதை மோட்டிவேஷனாக வச்சு மலையில் ஏறான் பாருங்க. மொத்த மலையும் ஆபாசமாக நினச்சிட்டு அவன் உயிரை பணைய வச்சு மேலே ஏறுற நேரத்தில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கீழே விழுந்து போய் சேர்ந்துருப்பான். பட் கடைசி நேரத்தில் சுதாரிச்சு மலையை பிடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு ஆள் சண்டை போட பயிற்சி எடுத்துக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பஞ்சிங் பேக் இல்லை. இந்த மொத்த மலையுமே இவன் ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறான். வெறும் கைகளால் அவர் பாறையை குத்துறப்ப மலையோட உச்சி வர சவுண்டு கேட்குது. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, நம்ம மறுபடியும் ஏற ஆரம்பிப்போன்னு ஹீரோ மறுபடியும் ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு பொழுது சாயறதுக்கு முன்னாடியே அவன் அந்த மலையோட உச்சியை அடைஞ்சிட்டான். சூரியன் அஸ்தமனமாகிறத பார்த்து ஏதோ இந்த மொத்த உலகமும் இவனுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் கண்ணுக்கு தெரிகிற எல்லா பக்கமும் போவேன், பல இடங்களில் ட்ராவல் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்குறான். ஆனால் சூரிய அஸ்தமனம் ஆக போகிறதுங்கிறத தெரிஞ்சு தான் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்த மாதிரி பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். இவன் போகிற வழியில் ஐயோ ஏதோ ஒன்று வேட்டையாடணுமே ஞாபகம் வந்து வழியில் சும்மா இருக்கிற ஒரு முயலை காதை பிடிச்சி தூக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதையாக தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறான். லேட்டாக போகுதுன்னு இவன் கத்திக்கிட்டே போகிறப்ப இன்னைக்கு இந்த ஊரில் ஒரு முக்கியமான ரிச்சுவல், ஆர்க்ஸ் கேதரிங். இந்த ஊரில் இருக்க மொத்த ஆர்க்ஸும் ஒரு இடத்துல கூடுவாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு ஃபுல் ஸ்பீடில் சறுக்கிக்கிட்டு என்ட்ரு ஆகிறப்ப மொத்த பேர் இவனை மறைச்சு பார்க்குறாங்க. கடைசியால் இவன் வந்து அந்த கும்பலோட ஐக்கியம் ஆயிக்கிறான். 4 பசங்களை ஊரோட தலைவர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. இவர் தான் அந்த ஊரோட தலைவர். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் இந்த ஊரோட தலைவனாக இருக்க முடியும். இவங்க வேட்டையாடின பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணணும் போல. அப்பதான் இவங்க ஒரு ஆண்மகனா நினைப்பாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. முதல்ல பன்னியை வேட்டையாட சுத்தின அந்த பொடியன் அந்த பொன்னியை ஒரு வழியை பிடிச்சிட்டான் போல. பாத்தீங்களா, என்னோட பாம்பு போடுற பன்னியை இன்னைக்கு டிஸ்பிளே பண்றேன்னு அந்த பன்னியை தான் அங்கே காட்டுறான். அடுத்தது டுபோக்குன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. ஆடு மாதிரி ஒரு விஷயத்த சண்டை போட்டு காலி பண்ணியிருக்கான் போல. இவன் மண்டெல்லாம் வீங்கி போயிருக்கு. கஷ்டப்பட்டு இது கூட சண்டை போட்டு என்னோட திறமையை நிரூபித்து இதை வேட்டையாடி இருக்கேன்னு அந்த பையன் சொல்கிறப்ப 3வது இருக்க பையன் அதை விட பெரிய ஒரு மோசமான ஆட்டு இனத்தை சேர்ந்து ஆட்டை வேட்டையாடி கொண்டு வந்திருக்கான். இவனோட பேர் முட்டு. இதை வேட்டையாடுறப்ப நான் சின்ன வேர்வை கூட சிந்தலைன்னு அந்த இடத்துல கெத்தா பேசுகிறான். கடைசியாக தான் வந்திருக்குது ஹீரோ கல். கையில் ஒரு முயல் குட்டியை பிடிச்சிட்டு இதுதான் நான் வேட்டையாடினதுன்னு காமிக்கிறப்ப ஊரில் இருக்க மொத்த பேருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஊர் தலைவர் கடுப்பாயி, டேய் இதைத்தான் நீ வேட்டையாடனியா, கல் தானே நீ,
கல்ஃபினோட பையன் இந்த ஊரோட மிகப்பெரிய பிளாக் ஸ்மித் உன்னோட அம்மா. ஆனா உன்னால இவ்வளோ தான் முடியுமான்னு அவன் கேட்டதுக்கு, ஆமா சார் இவனும் நடுங்கிக்கிட்டே சல்யூட் அடிக்கிறான். அந்த சீஃப் செம்ம கடுப்பாயி, உங்க அம்மாவோட பேரையே நீ அவமானப்படுத்துறாடா. குழந்தைங்கள அடிச்சு தான் திருத்தணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உன்னை திருத்துறேன் பாருன்னு உன்னை டிசிப்ளின் ஆக்கிறதுக்காக வர டிசிப்ளினரி பஞ்சை வச்சுக்கோன்னு டிசிப்ளினரி பஞ்ச் லெவல் 1ன்னு ஒன்று பண்ணுறாரு. பட் நம்மளுக்கு கதவு சுவத்தெல்லாம் உடச்சிட்டு பறக்கிறான். வாசல்ல நிற்கிற 2 ஸ்ட்ராங்கான ஆளுங்க இவனை கஷ்டப்பட்டு பிடிச்சி காப்பாத்துறானுங்க. இல்லாட்டி ஊரிலே விட்டு எங்கேயோ போய் விழுந்திருப்பான் போல. இந்த ஆள் விட்ட பஞ்சில் லிட்ரலி இவன் வயித்துல ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு. ஸ்பாட்டன் குழந்தைங்களை விட இவனுக்கு குழந்தைய மோசமான நடத்துவானுங்க போல. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஊரில் இருக்கிற சில ஆர்க்ஸுக்கும் இறக்கம் இருக்கு. இவன் வயித்துல விழுந்த ஓட்டைக்கு பேண்டேஜை போட்டு அனுப்பி விட்டுருக்கானுங்க. நடுராத்திரி அடர்ந்த காட்டில் இவன் தனியாக நடந்து போகிறான் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டே. இந்த லீடரோட ஐடியாலஜி படி ஆக்ஸ் ரொம்ப கடினமாக வேலை செய்யணும். சின்ன வயசில் அவங்க வேட்டையாடணும், வீரமிக்கவர்களை வளரணும். இவன் சின்ன குழந்தை மாதிரி விளாண்டு மீட்டிங்க்கு லேட்டாகவும் வந்து இவங்களோட ரிச்சுவலையை அவமானப்படுத்தியிருக்கான். கால் வழியில் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப இவன் முகத்துக்கு முன்னாடி கற்பனையிலே ஒரு ஆன்ட்டி கத்துற மாதிரி தெரியுது. இன்னைக்கு காலையில் தான் ஒரு ஆன்ட்டி கிட்ட இருந்து கரியாட்டியை போட்டு போயிருப்பான். அந்த ஆன்ட்டி தான் இவனை இப்போ பார்த்துக்கிறாங்க. நிஜமாவே இந்த ஆன்ட்டி தான் இவனுக்கு ஆன்ட்டி. இவன் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். இது இவனோட சீக்ரெட் பேஸ் மாதிரி. மலை உச்சியில் இவன் ஒரு சீக்ரெட் பேஸையே உருவாக்கி வச்சிருக்கான். இவனுக்கு தேவையான பல பொருட்களை இங்கே சேர்த்து வச்சிருக்கான். ஒரு நாளாவது ரெஸ்ட் போட்டால் தான் இவனுங்களுக்கு மத்தியில் நம்ம உயிர் வாழ முடியும்னு இவன் நிம்மதியாக போய் பெட்டில் படுக்கிறப்ப கூட அப்போ கூட இவனால் தூங்க முடியல. இவன் பாடியில் ஒரு பாட்டு விடாமல் எல்லா பாட்டும் வலிக்குது. கடைசி நேரத்தில் இவன் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறப்ப இவனோட சீக்ரெட் பேஸில் இருந்து பார்த்தா இந்த மொத்த உலகமும் இவனுக்கு பாத்ரூம் தான். இவ்வளோ அடி வாங்கி கூட அவன் சூசூலியே வட்டம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துலையும் அந்த நேரத்தில் கல் காட்டுக்குள்ளே ஒரு காட்டுத்தீ எறிகிறத பார்க்குறான். யாருக்காவது நம்ம வார்னிங் கொடுக்கணுமா என்னன்னு இவன் யோசிக்கிற நேரத்திலே அந்த நெருப்பு அந்த இடத்துல மட்டும் இல்லை, இவனை நோக்கி வர மாதிரி தெரியுது. இவன் அசந்த நேரத்தில் இவனோட ஓப்பன் வேர்ல்டு பாத்ரூமை அந்த ஃபயர் பவர் நொறுக்கிறது. இங்கே என்ன நடக்குதுன்னு இவனுக்கு புரியலாட்டியும் கடைசி நேரத்தில் மேலே இருந்து கீழே விழ போகிறதுக்கு முன்னாடி கூட தன்னோட மர்ம பிரதேசத்தை பாதுகாக்கிற மாதிரி ஃபேண்ட்டை முழுசாக போட்டு விழுறான். இவன் முதுகு ஸ்ட்ரெயிட்டாக தரையிலே அடிக்கிறப்ப இவன் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணது கூட இல்லைங்கிற அளவுக்கு வலியை ஃபீல் பண்ணுறான். ஆனால் அது கூட இன்னைக்கு மதியம் இவன் வாங்கின பஞ்சுக்கு அடுத்தபடியான வழியாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நாள் இதை விட மோசமாக போகவே முடியாதுன்னு இவன் நினைக்கிற நேரத்தில் இவன் வழியில் கத்திக்கிட்டு இருக்க இடத்துல இவன் எந்த யூரினை வச்சு வட்டம் போட்டு விளாண்டானோ அந்த யூரின் இவன் வாயிலே லேண்ட் ஆகுது. அம்மாள் வழியில் துடிக்கிற நேரத்தில் கூட வாயில் வச்சிருக்க அசிங்கத்தை கக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த நாள் இதை விட மோசமாக தான் போக போகுது. இவனுக்கு எதிரில் ஒரு டார்க் எல்ஃப் ஓடி வரான். அதுக்கு பின்னாடி நெருப்பால செய்யப்பட்ட ஒரு பெரிய ஓனை மாதிரியான உருவம் இவனை துரத்திட்டு வருது. இந்த மொத்த கலவரமும் இந்த பொடியனை நோக்கி தான் வருது. நண்பர்களே, கொஞ்சம் நாளாக நம்ம சேனலில் வீடியோ வரல அண்ட் ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் எல்லாமே டிசேபிள் ஆனதை பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நண்பர்களே. அது முடிகிற வரைக்கும் நம்ம செகண்ட் சேனலில் கொஸ்டின்ஸும் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை நோட்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ மாதிரி தான் இப்படி இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகுமா போய் சேருமான்னு தெரில. ஸோ கிடைக்கிற இடத்துலலாம் செகண்ட் சேனல் லிங்க்கை கொடுத்து வைக்கிறேன். ப்ளஸ் இதில் கொலாப் வேறு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கனாலே செகண்ட் சேனல் இருக்கிறது தெரியாதவங்களுக்கு ஈஸியாக அந்த செகண்ட் சேனலை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அதிக பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனல் இன்னும் அதிக பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.